கோகிலவாணி மேடம் கோயம்புத்தூர்லேருந்து வந்திருக்காங்க. அவங்கள வருக வருக. வணக்கம். எல்லோரும் நிறைந்த நலமுடன் வளமுடன் பணமுடன் வாழ பிரபஞ்ச பேராற்றலை வேண்டிக் கொள்கிறேன். எனக்கு இந்த வாய்ப்பளித்த டாக்டர் ராதாகிருஷ்ணன் ஐயா அவர்களுக்கு எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னோட டாபிக் பார்த்திங்கன்னா பஞ்சாங்கத்தை பற்றி. இப்போ பஞ்சாங்கத்தில் வந்து நாளுக்கான அதிபதி வந்து குரு. யூஸ்வலாக வந்து அந்த கிழமை அதிபதியை வழங்குவாங்க. ஆனால் ஜாதகத்தில் வந்து குரு நல்லா இருக்குது அப்படின்னா அந்த வழிபாடு வந்து அவங்களுக்கு சீக்கிரம் பலனளிக்கும். அதனால் அதுவும் நல்லா இருக்கான்னு சொல்லி நம்ம பார்த்துக்கணும். அப்புறம் அடுத்தது பார்த்திங்கன்னா நட்சத்திரத்துக்கு அதிபதி வந்து செவ்வாய். செவ்வாய் வந்து அந்த ஜாதகத்தில் நல்லா இருக்கான்னு பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா அது ஸ்ட்ராங்காக இருந்ததுன்னா அந்த நட்சத்திர வழிபாடெல்லாம் வந்து அவங்களுக்கு சீக்கிரம் பலனளிக்கும். அப்போ மற்றவங்களுக்கு பலனளிக்காதானே அளிக்கும், பட் லேட் ஆகும். என்னங்க நான் எவ்வளோ நாளாக கும்பிட்டுட்ருக்கேன், எனக்கு இனியும் பலன் கிடைக்கல அப்படிங்கிறவங்களுக்குலாம் அங்கே வந்து செவ்வாய் வந்து வீக்காக இருக்கும்னு அர்த்தம். அடுத்தது பார்த்திங்கன்னா திதிக்கான அதிபதி சுக்கிரன். ஸோ சுக்கிரன் அவங்க ஜாதகத்தில் வந்து ஸ்ட்ராங்காக இருந்தது அப்படின்னா அவங்க திதி வழிபாடு பண்ணும்போது அவங்களுக்கு வந்து சீக்கிரம் பலனளிக்கும். அடுத்தது வந்து யோகத்துக்கான அதிபதி வந்து புதன். புதன் அவங்க ஜாதகத்தில் ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்னா வந்து அவங்க யோகத்துக்கான வழிபாடு செய்யும்போது அவங்களுக்கு நல்ல பலனை கிடைக்கும். அடுத்தது வந்து கர்ணத்துக்கான அதிபதி வந்து சனி. சனி ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்னா அவங்க கர்ண வழிபாடு கர்ண கோவில் இதெல்லாம் போகும்போது அவங்களுக்கு வந்து நல்ல பலன் கிடைக்கும். அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா 9 கிரகங்களின் ஆதிக்கத்தில் பிறந்தவங்க. இப்போ வந்து சூரியனோட ஆதிக்கம் அப்படின்னா நம்ம ஜென்ரலாக வந்து சூரியன் ஆட்சி உச்சம் அது மட்டும்தான் நம்ம நினைப்போம். ஆனால் அப்படி இல்லை. சூரியன் அவங்க ஞாயிற்றுக்கிழமை பிறந்திருக்கலாம். அதே மாதிரி வந்து அவங்களுக்கு வந்து சூரியன் திக்பலம் பெற்றிருக்கலாம், சூரியன் வர்க்கோதனம் பெற்றிருக்கலாம், சூரியனோட நட்சத்திரமான கிருத்திகை உத்திரம் உத்திராடத்தில் பிறந்திருக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா யோகத்தில் வந்து அவங்க வந்து சோபனம் ஹர்ஷனம் இந்த நாம யோகத்துலலாம் பிறந்திருக்கலாம். அதே மாதிரி தமிழ் மாதத்தில் வந்து கடைசி நாள், அதாவது ஆடி 30 அந்த மாதிரி கடைசி நாள் வரும் இல்லைங்களா, அன்னைக்கு பிறந்தவங்களுக்கும் வந்து சூரியன் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும். எதனால் அப்படின்னா அங்கே அதிக பாகை பெற்று சூரியன் இருக்கும். அப்படிங்கும்போது அவங்களுக்குமே சூரியனோட அந்த ஆதிக்கம் இருக்கும். அப்புறம் சூரியன் 10ல் திக்பலம் பெற்றிருக்கு அப்படின்னாலும் அவங்களுமே சூரியன் ஆளுமை உள்ளவங்க அப்படின்னு அர்த்தம் எடுத்துக்கலாம். அதே மாதிரி கர்ணத்தில் சூரியன் அதிபதியாக வர இது வணிசி கர்ணத்தில் பிறந்திருந்தாங்க அப்படின்னா கூட அவங்களுக்குமே சூரியனோட ஆளுமை இருக்கும். அதே மாதிரி ஆங்கில தேதிகளில் வந்து 1, 19, 28 இந்த தேதிகளில் பிறந்திருக்காங்க அப்படின்னா அவங்களுமே சூரியனோட ஆதிக்கம் கொண்டவங்க அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரிலாம் இருக்கும்போது அவங்களுக்கு வந்து சூரியனுக்கான விஷயங்கள் வந்து நல்லாயிருக்கும். அவங்க ஜாதகத்தில் அவங்க அப்பாவோட அந்த அன்பு பிரியம் அதிகமாக இருக்கும். அதே மாதிரி அரசு சார்ந்த வருமானம் அவங்க குடும்பத்தில் அந்த ஜாதகருக்கு இருக்கலாம், இல்லை அவங்களோட குடும்பத்தில் யாராவது ஒருத்தருக்கு நிச்சயமாக இருக்குது அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். அடுத்தது வந்து சந்திரனோட ஆதிக்கம் அப்படின்னா வந்து சந்திரன் வந்து லக்னத்தில் இருக்கிறது, லக்னாதிபதியோடு இருக்கிறது, அப்புறம் சந்திரனோட நட்சத்திரங்களில் பிறந்திருக்கவங்க, அதாவது ரோகிணி ஹஸ்தம் திருவோணத்தில் பிறந்தவங்க, அப்புறம் லக்னாதிபதியோட சந்திரன் இருக்கவங்க, சந்திரன் வர்க்கோதமம் பெற்றவங்க, சந்திரன் அதிக பாகை கொண்டவங்க, அப்புறம் சந்திரன் வந்து யோகியாக இருக்கவங்க, அதாவது வஜ்ரம் அந்த யோகத்துல எல்லாம் பிறந்திருக்காங்க அப்படின்னா அவங்க. அதே மாதிரி கரசை கர்ணத்தில் பிறந்தவங்க இவங்களுக்கெல்லாம் வந்து சந்திரன் ஆதிக்கம் அதிகமாக இருக்கும். ஸோ சந்திரன் ஆதிக்கம்னா இவங்க தாய் உள்ளத்தோடு இருப்பாங்க. அதே மாதிரி சந்திரன் சார்ந்த தொழில்கள் வந்து இந்த ஜாதகர்களுக்கெல்லாம் இந்த அந்த குடும்பத்தில் இருக்கலாம். சந்திரன் சார்ந்த தொழில்கள் அப்படின்னா கெட்டு போகிற பொருட்கள், அதாவது காய்கறி, பால், அப்புறம் அதே மாதிரி ட்ராவல் பண்ணிகிட்டே இருக்கிற ஜாப், மார்க்கெட்டிங் அந்த மாதிரி வேலை, இதிலெல்லாம் வந்து அவங்களுக்கு நிச்சயமாக கண்டிப்பாக அவங்களும் அவங்க குடும்ப உறுப்பினர்களும் இருப்பாங்க. அடுத்தது வந்து செவ்வாயோட ஆதிக்கம் உள்ளவங்க அப்படின்னா லக்னத்தில் செவ்வாய், லக்னாதிபதியோட செவ்வாய், 10ல் செவ்வாய் திக்பலம் பெற்றிருக்கிறது, செவ்வாய் அதிக பாகையில் இருக்கிறது. அதே மாதிரி செவ்வாயோட நட்சத்திரமான சித்திரை அவிட்டம் இதிலெல்லாம் பிறந்திருக்காங்க அப்படின்னா அவங்க மிருகஸ்ரீடம் இந்த நட்சத்திரத்தில் பிறந்திருக்காங்க அப்படின்னா அதுக்கப்புறம் வந்து செவ்வாயோட இது பவகர்ணத்தில் பிறந்திருக்காங்க. அப்புறம் தேதியில் வந்து 9, 18, 27ஆம் தேதி பிறந்தவங்க இவங்களுக்கெல்லாம் வந்து செவ்வாய் ஆதிக்கம் இருக்கும். ஸோ அவங்க வந்து அவங்களோட இதில் என்ன தொழிலில் இருந்திருப்பாங்க அப்படின்னா ஆர்மி, போலீஸ், விவசாயம் இந்த மாதிரி தொழிலிருந்து அவங்களுக்கு நிச்சயமாக வருமானம் உண்டு. அடுத்தது புதனோட ஆதிக்கம் கொண்டவங்க அப்படின்னா லக்னத்தில் புதன், லக்னாதிபதியோட புதன், அதிக பாகையில் புதன், அதே மாதிரி வர்க்கோதமம் பெற்ற புதன், அதுக்கப்புறம் கரணம் திதி இதில் வந்து புதன் அதிபதியாக வர்றவங்க, அதுக்கப்புறம் புதனோட நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இவங்களுக்கெல்லாம் வந்து புதன் ஆதிக்கம் இருக்கும். அப்போ வந்து இவங்களுக்கெல்லாம் வந்து அந்த புதன் சார்ந்த தொழில்கள் கண்டிப்பாக இருக்கும். எப்படின்னா அந்த அக்கௌண்ட்ஸ் இது, அதே மாதிரி வந்து
டீச்சிங்கில் வந்து ஸ்கூல் டீச்சராக இருக்கிறது வந்து புதன், காலேஜ் டீச்சராக இருந்தால் அது குரு, ஸ்கூல் டீச்சராக இருக்காங்க அப்படின்னா அது புதனோட ஆதிக்கம். அதே மாதிரி மேக்ஸ் நல்லா வரும். இவங்க மேக்ஸ் என்ன சொல்கிறதுங்க, படிக்கலைன்னா கூட கணக்கு வந்து கரெக்டாக போடுவாங்க. அந்த தன்மையெல்லாம் இவங்களுக்கு இருக்கும். அடுத்தது வந்து குரு ஆதிக்கம் கொண்டவங்க அப்படின்னா லக்னத்தில் குரு, லக்னாதிபதியோட குரு, குரு அதிக பாகையில் இருக்கிறது, குரு வர்க்கோதமம் பெற்றிருக்கிறது, அதே மாதிரி கரண திதி அதிபதியாக குரு வர்றது, அதுக்கப்புறம் வந்து குருவோட அந்த தேதிகளான 5, அந்த கூட்டுத்தொகை 5 வர தேதிகளில் பிறந்தவங்க, இவங்களுக்கெல்லாம் குரு ஆதிக்கம் இருக்கும். அப்படிங்கும்போது இவங்க வந்து ஒரு நல்ல ஆலோசகராக இருப்பாங்க. இவங்க சொல்கிற கருத்தை கேட்டு அதை செயல்படுத்தினாங்க அப்படின்னா அது வந்து அவங்களுக்கு நிச்சயம் வெற்றியை தரும். அதே மாதிரி இவங்க வீட்லேயும் வந்து ஒரு ஃபினான்ஷியல் செக்டாரில் இருக்கவங்க, அதே மாதிரி சட்டத்துறையில் வந்து நீதிபதியாக இருக்கிறவங்க, அதுக்கப்புறம் வந்து காலேஜ் லெக்சரர் ப்ரொஃபஸராக இருக்கவங்க, அதே மாதிரி நகை வியாபாரம் இந்த மாதிரி இதில் இருக்கிறவங்க, இவங்கெல்லாம் வந்து இவங்களோட ஃபேமிலியில் வந்து இவங்களுக்கு அது மூலயமா வருமானம் உண்டு. அடுத்தது வந்து சுக்கிரனோட ஆதிக்கம் அப்படின்னா வந்து வெள்ளிக்கிழமை பிறந்தவங்க, லக்னத்தில் சுக்கிரன், லக்னாதிபதியோட சுக்கிரன், அதே மாதிரி 4ஆம் இடத்துல சுக்கிரன், சுக்கிரன் வந்து அதிக பாகை பெற்றிருக்குது. அப்புறம் சுக்கிரனோட நட்சத்திரமான பரணி, பூரம், பூராடத்தில் பிறந்தவங்க, அப்புறம் வந்து 6, 15, 24 இந்த தேதியில் பிறந்தவங்க, இவங்களுக்கெல்லாம் வந்து சுக்கிரனோட ஆதிக்கம் உண்டு. அப்படிங்கும்போது கலைத்துறை, அதே மாதிரி வந்து அலங்கார பொருட்கள் விற்பனை செய்கிறது, ஃபேன்சி ஐட்டம்ஸு, அதே மாதிரி சினிமாத்துறை, அந்த மாதிரி விஷயங்கள், அப்புறம் வந்து பெயிண்ட்டு, பெயிண்ட்டு கடை, அந்த மாதிரி விஷயங்கள் இதெல்லாமே சுக்கிரனோட இது நிறைந்தது. அதே மாதிரி சொகுசு கார்கள் விற்பனை, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து இவங்களுக்கு அதனால் வருமானம் உண்டு. அடுத்தது பார்த்திங்கன்னா சனிக்கிழமை பிறந்தவங்க, லக்னத்தில் சனி, லக்னாதிபதியோட சனி, 10ல் சனி, வர்க்கோத்தமம் பெற்ற சனி, அதிக பாகையில் சனி இருக்கவங்க, அதே மாதிரி 8, 17, 26 தேதியில் பிறந்தவங்க, இவங்களுக்கெல்லாம் வந்து சனி ஆதிக்கம் உண்டு. ஸோ இவங்க இது என்ன தொழில்லேருந்து இவங்களுக்கு வருமானம் வரும் அப்படின்னா கடின உழைப்பை போடக்கூடிய தொழில்கள், அதே மாதிரி அரசு ஊழியராக இருந்தால் கூட அதில் வந்து கடைநிலை ஊழியராக இருக்கிறது, அந்த மாதிரி விஷயங்கள், அதே மாதிரி வந்து என்ன சொல்கிறதுங்க, பழைய பொருட்கள் விற்கிறது, இரும்பு வியாபாரம், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் இருந்து வருமானம் வரக்கூடிய வாய்ப்பு. அடுத்தது ராகு, ராகுவோட ஆதிக்கம் வந்து லக்னத்தில் ராகு, லக்னாதிபதியோட ராகு, அந்த மாதிரி இது. அதே மாதிரி ராகு காலத்தில் பிறக்கிறவங்க, அப்புறம் ராகு நட்சத்திரங்கள் திருவாதிரை, சுவாதி, சதயம் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க, இவங்களுக்கெல்லாம் வந்து அதே மாதிரி திதி யோக கரணத்தில் வந்து ராகு அதிபதியாக இருக்கிறவங்க, பாலவ கரணத்தில் பிறந்தவங்க, இவங்களுக்கெல்லாம் வந்து ராகு ஆதிக்கம் இருக்கும். ஸோ இவங்களுக்கெல்லாம் எந்த மாதிரி வருமானம் தொழில் அவங்க குடும்பத்தில் அவங்களுக்கு அமையும் அப்படின்னா வந்து ராகு சார்ந்த தொழில்கள். ராகு சார்ந்த தொழில்கள் அப்படின்னா வந்து ஆன்லைன் தொழில்கள், அதாவது ஆன்லைனில் பொருட்கள் விற்பனை செய்கிறது, அதே மாதிரி கேமரா, அதே மாதிரி மீடியா, இந்த மாதிரி விஷயங்கள், அதே மாதிரி கேம்பிளிங் சூதாட்டம், இந்த மாதிரி ஒரு விஷயங்கள், அதே மாதிரி வந்து ஃபினான்ஸ் இதிலே வந்து அதிக இன்ட்ரெஸ்ட்டு கிடைக்கும், கம்மியாக இன்வெஸ்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு அதிக இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு தொழில்கள், அதெல்லாமே இவங்களுக்கு வந்து வருமானத்தை கொடுக்கும். அடுத்தது வந்து கேதுவோட ஆதிக்கம் அப்படின்னா லக்னத்தில் கேது, லக்னாதிபதியோட கேது, அதே மாதிரி அஸ்வினி மகம் மூலத்தில் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க, கேது வர்க்கோத்தமம் பெற்றவங்க, கேது அதிக பாகையில் இருக்க பிறந்தவங்க, அதே மாதிரி திதி யோக கரணத்தில் வந்து கேது அதிபதியாக வரவங்க, இவங்களுக்கெல்லாம் வந்து கேதுவோட அதிகம் இருக்கும். ஸோ இவங்களுக்கு வந்து அதிக ஞானம் இருக்கும். ஸோ ஞானம் சார்ந்த தொழில்கள், அதாவது ஜோதிடம், அதே மாதிரி வந்து என்ன சொல்கிறதுங்க, அர்ச்சகர்கள், அப்புறம் வந்து ரொம்ப டீப் நாலேஜ் இருக்கிறது, அதுக்கப்புறம் வந்து கேதுவோட இது அப்படின்னா வந்து இதுவும் சொல்லுவோம், சந்திரன் மட்டும் மனசுக்கு காரணம் இல்லை, கேதுவுமே வந்து இதாகும். ஸோ இந்த மனநல இது இருக்கு இல்லைங்களா, அதில் கவுன்சிலராக இருக்கவங்க, கவுன்சிலிங் கொடுக்கக்கூடியவங்க, இவங்களுக்கெல்லாம் வந்து கேதுவோட ஆதிக்கம் இருக்கும். அதே மாதிரி இந்த கேது ஆதிக்கம் கொண்டவங்க வந்து நிறையா பேச மாட்டாங்க, ஒரு வார்த்தை இல்லை ஒரு லைனில் தான் சொல்லுவாங்க, ஆனால் அதுக்கான அர்த்தம் வந்து ரொம்ப பெருசாக இருக்கும். ரொம்ப நல்ல ஒரு என்ன சொல்கிறேங்க, ஒருத்தங்க ரொம்ப நேரம் 1/2 மணி நேரம் புலம்புனாங்க அப்படின்னா இந்த கேது ஆதிக்கம் கொண்டவங்க வந்து ஒரு லைன் ஒரு வேர்டில் அதுக்கான சொல்யூஷனை சொல்லி அவங்கள வந்து சமாதானப்படுத்தக்கூடிய அந்த வல்லமை கொண்டவங்களாக இருப்பாங்க. இந்த வாய்ப்பளித்த அனைவருக்கும் எனது நன்றிகள்.
மேடம் வந்து அருமையாக பேசுனாங்க. அவருக்கு பொன்னாடை போத்த வானதி ராதாகிருஷ்ண மேடம் அவங்களே வருக வருக என வரவேற்கணும். அதாவது குருங்கிற கிரகம் இருக்குது ஜாதகத்தில். அந்த குருங்கிற கிரகம் காலபுருஷனுக்கு 12வது வீடும் 9வது வீடும் இருக்கிறதுனால வெளிநாட்டுக்கு முக்கியமான கிரகம் குரு பகவான் அப்படிங்கிறத பதிவு பண்ணுறேன். சரிங்களா? குரு திசை நடந்தாலோ மற்ற விஷயங்கள் இருந்தாலோ கண்டிப்பாலுமே வெளிநாடு போகிற யோகம் ஏற்படும். சரிங்களா? குரு திசை தான் வெளிநாட்டுக்கான முதல் கிரகமே. அதுக்கப்புறம் தான் ராகு. சரிங்களா? அப்போ வெளிநாட்டுக்கான விஷயங்கள் எடுத்துக்கினா குரு பகவானை எடுத்துக்கங்க, நல்லாயிருக்கும்.